ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறான 10th வீக் டே 3 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ வாங்க அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பூஸ்ட் ஆகும். நம்மளோட சேனலும் சீக்கிரமாக வந்து 1 லட்சத்தை தொடும். ஸோ இப்போ வந்து நம்ம 77,000 தொட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணி தட்டுங்க மக்களே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக போச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருண் நேற்று வந்துட்டு அருண், அதுக்கப்புறம் கொஞ்சம் ராணவ், முத்துக்குமரன், கொஞ்சம் சௌந்தர்யா, இவங்க தான் வந்துட்டு பயங்கரமாக காலையில் ஊட்டம் போகிறாங்க. தீபக், இவங்க தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எபிசோடு தூக்கி நிறுத்துறாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருணோட விஷயங்கள் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் கொஞ்சோன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டீமே ஒதுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுப்பாங்க. அதான் கொடுமை. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீறி கடைசியாக வந்துட்டு டீமே ஒதுக்கி கடைசியில் யூனியன் லீடராக கூட வந்து யாருமே போட முடியாத அளவுக்கு அவர் ஒதுக்கி வச்சு கடைசியில் அவர் பேசவே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதேமாதிரி லாஸ்ட்டாக நேற்று அந்த லைவ் பார்த்து முடிக்கிற சமயத்தில் கூட ஜாக்லின் கிட்ட போய் தேவையில்லாமல் வந்து உரண்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் எல்லாருக்கும் இரிட்டேட் கலப்புறமா ஆகிப்போச்சு. ஸோ உங்களுக்கு அருணோட விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டாஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா ஜெஃப்ரி வந்துட்டு யாரையும் கேட்காம ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு உண்டாலும் சரி, அதாவது கேஸு தண்ணி எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே வந்து அந்த சைக்கிள் மிதி வண்டி வந்து சுற்றணும். அப்போ தான் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போய் தண்ணிக்கெல்லாம் இது பண்ணுறணும். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து என்கேஜில் இருந்தனால இவர் பாட்டு சொல்லாமக்குள்ள பாத்ரூம் போயிட்டு அந்த யூஸ் பண்ணிட்டார். அதனால் பிக் பாஸ் வந்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு நீங்களே யாரோ ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி சைக்கிள் ஓட்ட சொல்லுங்கள் அப்படின்னும் போது கடைசியில் அது வந்து நம்ம ரஞ்சித் சார் கொடுத்துருந்தாங்க. ஜெஃப்ரி ஜெஃப்ரி யாருக்கும் சொல்லாமல் இது பண்ணது பெரிய தப்பு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸுமே லாஸ்ட்டாக ஒரு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துட்டாரு. அந்த லேபர்லாம் வந்து வெளியே தான் இருக்கணும். பனிஷ்மெண்ட்டில் இதுதான் ரூலு, வெளியே தான் இருக்கணும். உள்ளே வரணும்னா தூங்கிட்டு இருக்கிற அந்த மேனேஜர்ஸை வந்துட்டு கூப்பிட்டு எழுப்பி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ரெஸ்ட் ரூமே போகணும் வேறு சொல்லியிருக்காரு. பாவமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். மூணாவதை பற்றினா இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே யார் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ண போகிறா, ஏன்னா இவங்களாம் உள்ள ஏசியில் படுத்துட்டு இருப்பாங்க, இவங்க பாவம் வெளிகளில் வந்து கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நைட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்போது முத்துக்குமரன் தான் முன் வந்து நான் இந்த கதவான படுத்துக்கிறேன், அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு குவாலிட்டி வேணுமான்றது என்னோடய கருத்து. ஸோ இதனால தான் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு முத்துக்குமரன் பிடிச்சிருக்கு. அதனால தான் ஓட்டு தாறுமாறாக வந்துட்டு இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றினா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,408 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.92. நேற்று ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மமாக வந்துட்டு நான் பார்க்குறது பவித்ரா தான் சொல்லணும். ரொம்ப பாவமாகிடுச்சு. ஏன்னா காலையில் வந்துட்டு அவங்க அந்த டாப் 8 வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அவங்க ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, அதுக்குண்டான வேலைகள் அவங்க கொடுக்கணும், டாஸ்க்கை கொடுக்கணும், பிக் பாஸில் கேம் விளையாடணும், எதுவுமே பண்ணலை. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா அந்த டாப் 8 விஜய் விஷால் விரும்பலை. ஆனால் அவரை வந்து வம்படியாக உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு யாரும் ஓட்டு போடலை. அதில் வந்துட்டு இதுவாகிடுச்சு. ஆனால் முத்துக்குமரன் வந்து இப்போ நில்லுமா, உன் கருத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போனாங்க. ஆனால் அவங்க டீமில் லேபரில் இருக்கவங்களே யாருமே ஓட்டு போடாது தான் கொடுமையாயிடுச்சு. சரி, சாயங்காலம் என்ன பண்ணாங்க, யூனியன் லீடர் நாங்கள் பவித்ரா வந்து நாமினேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்போ மேனேஜர்ஸ் டீம் வந்து 3 பேர் சொல்லுங்கள், அதில் நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்துட்டு பவித்ரா, ரயான், அன்ஷிதான்னு சொல்லும்போது மேனேஜர்ஸ் டீம்லாம் சேர்ந்து அன்ஷிதாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பாவம் அதுலேயும் போச்சு. ஸோ இவங்க நினச்சதும் நடக்கலை. சரி, அமைஞ்சாவது நினைக்குமான்னு பார்த்தா அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பவித்ரா வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கேமை விளையாண்டா அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த ஓட்டு இவங்களோட ஓட்டு கிடையாதுன்னு மக்களோட கருத்தாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது முத்துவோட ஓட்டுன்றாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 60,715 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.05. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இரண்டாவது இவங்க எப்போ பார்த்தாலும் முத்து கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் விஜய் விஷால் கிட்ட போய் முத்து கரெக்டாக தான்டா பேசுகிறேன், இத்தனை எனக்கே பிடிக்காது, இன்றைக்கி கரெக்டாக தான்டா பேசுகிறான், இந்த அன்ஷிதா இன்னும் ஒரு சில பேர் தான் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. அதேமாதிரி முத்துவை வந்துட்டு அருண் ஒரு இடத்துல முறைக்கிறாரு, நான் வந்து எப்பயோ உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு, நீ இப்போ தான் வந்திருக்கேன், இது நீ டே 1லேயே வந்திருக்குன்னு கலாய்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பிக் பாஸ் ரூல்ஸ் என்னென்னா அங்கே இருக்கிற லேபருங்க வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும், தலையில் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும் எப்போது அந்த சைக்கிள் ஓட்டும்போது மட்டும். எந்த ஒர்க்கர்ஸுமே அதை முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதலாளி சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறாரு ராணுவ முடியாதுன்றார். அப்போ இவங்க போடணுன்றாங்க, முடியாதுன்றார்.
அப்போ போடலைன்னா நான் வந்து உன்னை ரெஸ்ட் ரூம் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், வேறு என்ன உனக்கு சேலரி போட மாட்டான்னு சொல்லுவாங்க, இல்லை இன்சென்டிவ் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, இல்லை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லுவாங்களா? எதுவுமே சொல்ல முடியாது, சொன்னாலும் வேஸ்ட்டு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை வச்சாங்க. உடனே இது வந்து அவருக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீங்கள் சாரி கேட்கணுன்னாரு. வச்சு செஞ்சு விட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சௌந்தர்யா கரெக்டாக கேமை ப்ளே பண்ணால் இந்த செகண்ட் பிளேஸ் அப்படியே அவங்களுக்கு தக்க வச்சு லாஸ்ட் டாப் 5 செகண்ட் பிளேஸ் வருவாங்கன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,272 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ ஜாக்லின் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அங்கங்கே வந்து தென்பட்டு இருந்தாங்க. மற்றபடி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அருண் வந்து சாத்துன்னு சாத்துறாங்க. என்னென்னா, நாங்கள் இப்போ போய் சமைக்க போகிறோம் அப்படின்னா அருண் வந்துட்டு இப்போது தக்காளி சட்னி செய்ய போகிறோன்னு சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வந்துட்டு அங்கே வந்து தண்ணி யூஸ் பண்ணிங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த பெடலை வந்து மிதிப்பண்ணார். செம்ம காண்டாயிட்டாங்க. நாங்கள் இப்போ போனோடனே தக்காளியை கழுவோம், அதுக்கு தண்ணி தேவைப்படுது, தக்காளியை தண்ணியில் வந்து கொதிக்க வைப்போம், அதுக்கு தண்ணி தேவைப்படுது, அப்படி இப்படி சொன்ன ஆரம்பிச்சோன்னே மூஞ்சி மாறிடுச்சு. பேசாமல் போகிறீங்களான்ட்டாங்க. செம்ம காண்டாயிட்டார் அவர். அதுக்கப்புறம் பற்றி ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணாங்க, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா லைவில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நல்லா குரட்டு விட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. நாய் குறைச்சிது. உடனே எந்திரிச்சிட்டு ஏன் மஞ்சரி தூங்குனீங்கன்ட்டாங்க. செம்ம காண்டாயிடுச்சு. பக்கத்தில் இந்த சௌந்தர்யா போட்டு பொழந்தாங்க. எதுக்கு இப்போ போய் சொல்கிற, நீ தானே தூங்கின, நான் தான் பார்த்தேன், அப்புறம் எதுக்கு மஞ்சள் மேலே நீ பழிய போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாருங்க. உங்களுக்கு காண்டாயிடுச்சு. இப்போ என்ன, எதுக்கு நீ கத்துற, நான் நான் ஒத்துக்குப்பேன், தூங்குனா ஒத்துப்பேன் அப்படின்றாங்க. தூங்குனா ஒத்துப்பீங்க, அப்போ ஒத்துக்குங்க, அதான் நாங்கள் தான் பார்த்தோம், ஊரே பார்த்து சிரிக்கிற அப்புறம் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாக்லின் ஏன் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்துட்டு ஜாக்லின் பற்றி, ஜெஃப்ரியோட அம்மா வந்து ஜாக்லின் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஜெஃப்ரி உஷாராக இருந்துக்கோ, மெயினாக ஜாக்லின் பக்கம் போகாத, ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யாரெல்லாம் பார்த்தீங்க, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,551 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.1. ஸோ ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பித்த உடனே வந்துட்டு முடிவு பண்ணிட்டார், நான் வந்துட்டு முத்துக்குமரனை வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட வந்துட்டு ஒரு ரகசியமாக பேசுகிறார். என்னென்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறோம், உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறோம், அவங்க எல்லாரையும் வச்சு செய்கிறோம், ஒழுங்காக இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதிலே தெரிஞ்சு போச்சு, இந்த டாஸ்க்கை இவர் வந்து ஒழுங்காக விளையாட போகிறது கிடையாது, வன்மத்தின் உச்சியில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு. அதேமாதிரி காலையில் இவரை வந்துட்டு தீபக் வந்துட்டு பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, தீபக் ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாரு. அதனால் இவர் வந்து அருண் வந்து அழும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இவர் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ண விஷயங்களை பார்க்கும்போது, முத்துக்குமரன் கிட்ட பேசுகிறத வச்சு பார்க்கும்போது, இவருக்கு இது தேவை தான் அப்படின்னு மக்கள்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இவருடைய விஷயங்கள் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட இருந்த லேபர்ஸ் டீமே இவரை வெறுக்கிற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் யூனியன் லீடராக இவரை போட்டார்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாருமே செலக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எதுக்கு இந்த மாதிரி பேரை கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்ணணும்? ஒரு ஷோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் பண்ணாரா, இல்லை தமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என் டீமுக்காக போராட போகிறேன்னு பண்ணாரா? எதுவுமே கிடையாது. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பழி வாங்கணும். இதில் என்னையா இருக்குது? அதில் ட்விஸ்ட்டு பண்ணுறாரு பாருங்க. ட்விஸ்ட்டு அநியாயத்துக்கு. நாங்கள் வந்து வி ஆர் நாட் பெகர்ஸ்ன்னு. யார் உங்களை பெகர்ஸ்ன்னு சொன்னாங்க? உங்களை யார் அது மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க? ஒரு கட்டத்தில் முத்துக்கும் இவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் மாதிரி முத்து கத்தி விட்டார். யூ ஆர் அ ப்ரொவோக்கர், யூ ஆர் அ ட்விஸ்டர். அவர் வந்துட்டு வழக்கம் போல் பம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாது. நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் பாருங்கள், ஓட்டு போட்டு 4th கொண்டு வந்திருக்காங்க. இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, என்ன பண்ணுறது? சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,889 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.55. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணாங்க, எல்லாருமே சம ஷாக். என்னென்னா, இவங்க வந்து எப்போ வந்துட்டு மக்கள் மனசில் வந்து ஒட்டுற அளவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த கடந்து வந்த பாதையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, நான் வந்து 6 மாதமாக படுத்த படுக்க எங்கள் ஆயா வீட்டில் படுத்துருந்தேன், முடியாமல் அப்போது வந்தார், சரி என்ன தான் பார்க்க போகிறான்னு நினச்சோம், ஆனால் வெளியில் வந்துட்டு அம்மாவுக்கும் அவருக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்காக அந்த நோட்டீஸில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு என்னை பார்க்காம போயிட்டார், அதுலேருந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ கூட நம்ம சாச்சனா கூட வந்து அழுதுருப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்காக தான் நான் இதை விளையாடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்கல, இந்த கலர் ட்ரெஸ் போட்டு தான் எங்கள் அப்பா வேலைக்கு போவான்றாங்க. அதை துண்டு போட்டுருக்கல செய்யக்கூடாது, அந்த துண்டை தான் எங்கள் அப்பா போட்டு போவான்றாங்க. அப்போ என்ன அர்த்தம் எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு உங்கள் அப்பா மாதிரியே உங்கள் அப்பாவுக்காக விளையாட போகிறேன், எங்கள் அப்பா போட்ட ட்ரெஸ்ஸுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா என்ன வேலை செய்கிற எல்லாமே தெரியுதுன்னா, சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டான்னு எதுக்கு ஒரு கதையை விட்டீங்க? அப்போ நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்களா, இல்லை மக்களை ஏமாத்துறீங்களா, இல்லை பிக் பாஸில் நடிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த மாதிரி நடித்து வந்துட்டு இப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இவங்க மட்டுமா பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 23,000
748 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.84. ஸோ இன்றைக்கி ரயான் என்ன பண்ணார் அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல, புஷ் இவ்வளோ தான் பண்ணார். இதுக்கப்புறமா வேறு என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இவரை வந்துட்டு யூனியன் லீடராக போடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போட்டாலும் அங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து யூனியன் லீடராக இவரை தேர்ந்தெடுக்காமல் அன்ஷிதா தேர்ந்தெடுத்துறாங்க. வேறு என்ன தான் இவர் பண்ணார் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு அப்புறமா சௌந்தர்யா கூட கொஞ்சம் சில கல்லடைகள்ன்ற பாருங்க கொஞ்சம் வந்து கடலை போட்டுட்டு இப்படியே ஓடிட்டு இருந்தார். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. சரி, 7வது பிளேஸ் பற்றினா சத்யா இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 23,027 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.61. சத்யா வந்துட்டு ஏதாவது பண்ணுவார். ஏன்னா அவர் தான் வந்துட்டு டெரர் பீஸ் ஆச்சே, நிறைய பேர்லாம் வச்சு ஒரு 2 நாள் ஃபயர் விட்டுகிட்டே இருந்தார். ஸோ இன்றைக்கி ஏதோ சம்பவம் பண்ண போகிறோம் அப்படி பார்த்தா ஒரு சம்பவமும் இல்லை, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார். என்னென்னா அவரோட கரெக்டான ஜாப் என்னென்னா முத்துவை குறை சொல்கிற விஷயங்கள். இன்றைக்கி கரெக்டாக காலையில் வந்துட்டு சூப்பராக வந்து அந்த முத்து வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான், அந்த ஸ்டேஜை வந்துட்டு அங்கே வந்து பேசி மக்களை கவர் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். மற்றபடி நேற்று புஷ்ஷு, அதாவது ஃப்ரம் டே 1 இப்போ வரைக்கும் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணார். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜே விஷால் வந்திருக்கார். என்ன கொடுமை பாருங்கள். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 22,818 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.54. சத்யா விட கம்மி, ரயானை விட கம்மி, அன்ஷிதா விட கம்மி, அருணை விட கம்மி, ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா விட கம்மி. கொடுமையை பாருங்கள். இதுதான் ஓவர். அதாவது ஒருத்தர் வந்துட்டு கிரிக்கெட் ஆடலாம், கோலி ஆடலாம், கில்லி ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சொல்லுவார். அந்த மாதிரி ஆணவத்தை ஆடினார். மனுஷனுக்கு இப்போ ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் நாதி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காப்புல. காரணம் என்னென்னா ஓவர் ஆட்டிடியூடு. விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்ன்றது கூட இல்லாமல் போயிட்டு புஷ்பா மாதிரி பண்ணுறான், ஷோல்டர் தூக்கிட்டு. அன்றைக்கி ஆரம்பிச்சது பிடிச்ச சனி. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிடிச்ச சனி வந்துட்டு விடாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து எடுத்து இப்போ வந்துட்டு இந்த மாதிரி 8வது பிளேஸில் நிற்கிறார். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 5வது பிளேஸ் என்னமோ இருந்தார். நேற்று வந்துட்டு 7வது பிளேஸ் வந்தார். இன்றைக்கி 8வது பிளேஸ் வந்திருக்கார். நாளைக்கு 9வது பிளேஸுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிட்வீக் எவிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ரூமர் மாதிரி கிளம்பிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் விஷால் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நானும் பார்க்குற வலை வச்சு தேடுறேன், ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு பார்த்தா இருக்கிறதுலேயே மட்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவன் தான் கொடுத்தார். பர்ஃபார்மன்ஸே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவ்வளோ சண்டைகள் நடக்குது. அருண் ஒரு பக்கம் கத்துறாரு, முத்து ஒரு பக்கம் கத்துறாரு, தர்ஷிகா கூட ஒரு இடத்துல பேசிட்டாங்க. இவர் ஒன்றும் பண்ணல. கடைசியில் ஒரு படத்தில் வந்துட்டு நம்ம செந்தில் வந்துட்டு அப்படியே குப்பரக்கப்படுத்திருப்பார். ஆப்போசிட்டில் ஒரு ஆன்டி மாதிரி இருப்பாங்க. அந்த புல் ஆஃப் அது இல்லை ஸ்பூன்லிங் சொல்லிட்டு விளையாடுவார் ஜென்டில்மேனில். அந்த மாதிரி வந்துட்டு அன்ஷிதா கடை கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார், கடலை போட்டுட்டு இருந்தார். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவளை பார்த்தீங்கன்னா 19,347 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.39. தர்ஷிகாவை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் தர்ஷிகா வந்து எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துருந்தனால, அதாவது இவங்களும் விஜய் விஷாலும் தான் உங்களுக்கே தெரியும் ஒரு பேர். அதனால தான் ஒரு வேளை பிக் பாஸை நினச்சிருப்பாரா இல்லை மக்களும் நினச்சிருப்பாங்களே தெரியல. போகும்போது 2 பேரும் ஜோடியாகவே போகட்டும், வீட்டில் என்னத்தை பண்ணாங்க, இங்கேயும் எது பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் வெளியிலையும் போய் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் விஷால், நான் உன் ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ண வரல அப்படின்னு பகலில் சொல்கிறது. இருட்டானா போயிட்டு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறது. என்ன நடக்குது, இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். லவ் பண்ணுறீங்கன்னா ஆமாம் லவ் பண்ணு சொல்லிட்டு போக வேண்டியதுண்ணே. அங்கே ஒரு நாடகம், அப்புறம் நைட்டு வந்து ஜாலியாக பேசுறது. இவங்க 2 பேர் என்ன எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து தனிமை தேவைப்படும், லவர்ஸ்க்கெலாம் தனியாக உட்காந்து ஜாலியாக பேசணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்காக அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்து சாப்பாடை போட்டு ஏசி ரூமை கொடுத்து வீடை கட்டி க்ரியேட்டிவாக டாஸ்க்கை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஜோடியாக போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,02,775 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக ஜோடியாக ஓகையா அந்த பாட்டை பாடிட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும், டபுள் விஷயம் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.